நாம களையப்பட வேண்டியது. சர்க்கரை நோய்ங்கிறது நமக்கு வந்த நபர்களுக்கு எப்படி படிப்படியாக அதை குறைக்க முடியும், இல்ல வராதவங்களுக்கு வராம இருக்கிறதுக்கு என்னென்ன மெத்தடுகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம், இல்ல நான் தொடர்ந்து 10 வருடமாக 15 வருடமாக டயாபட்டிஸ்க்கு நான் கட்டுப்படுத்துகின்ற ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு வழக்கமாக எடுத்துக்கொள்கின்ற மருந்துகளோடு என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய மெடிசினுடைய டோஸை இன்னும் கூட்டாம இருப்பாங்க, படிப்படியாக எப்படி குறைப்பாங்க, எப்படி நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றது தான் இன்றைய நிகழ்வுல நம்ம பார்க்க போறோம். அப்போ சர்க்கரை நோய்னா நம்ம எப்படி செக் பண்றோம், எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? பெரும்பாலான ஒரு 10ல் 9 பேர் எப்படி தெரிஞ்சுப்பாங்க? குளுக்கோமீட்டர்ன்ற ஒரு விஷயத்துல ஒரு மிஷின் இருக்கும். 30 ரூபா 40 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது 120க்கு மேல இருந்தா சுகரு, 120க்கு கீழே இருந்தா நீங்க நார்மல். இதுதான் அந்த ரிப்போர்ட் சொல்லுகின்ற ஒரு செய்தி. இது கரெக்டா இருக்குமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும். நம்ம கரெக்ட்னு நினைச்சு இதை வச்சே செக் பண்ணி பார்த்துட்டுனா நார்மலா இருக்கேன்னு நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு சுகருக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ரிப்போர்ட்லயும் நார்மலா இருந்து உங்களுடைய எலும்பு நரம்புகள் உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இன்னும் மென்மேலும் ஆரோக்கியம் பெருகிட்டே போச்சுன்னா மட்டும்தான் அது நார்மல். ரிப்போர்ட் நார்மலா இருந்து நம்ம மனசு உடம்புலாம் தளர்ந்து போய் நாளாக நாளாக மருந்தினுடைய பொட்டன்சி கூடிட்டே போச்சுன்னா அது ஒரு போலியான ஒரு ரிப்போர்ட். எப்படி ஒரு பையன், நம்ம பையனே எடுத்துக்கோங்களேன், பரீட்சைக்கு நல்லா படிக்கிறான், பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கிறான், நல்லா புரிஞ்சு அவன் பரீட்சை எழுதி 100க்கு 80 மார்க் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு புத்திசாலியான ஒரு மாணவன், நல்ல ஒரு மதிப்பெண் நம்ம சொல்லலாம். இது ஒரு பையன் ஸ்கூலுக்கே போகல, எக்ஸாமு சும்மா பேர் எழுதி பிள்ளையார் சொல்லி போட்டு வந்துட்டான், ஆனா பரீட்சை பேப்பர்ல மார்க்ல அவனுக்கு 100க்கு 90 மார்க் போட்டாங்கன்னா அவன் ஒரு புத்திசாலி மாணவனா ஏத்துக்க முடியுமா? இது கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கிற செய்தி. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா ரிப்போர்ட்டை மட்டும் குறைச்சிடுறாங்க. ரிப்போர்ட்டை குறைச்சிட்டு நீங்க நார்மல் சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது மார்க் மட்டும் நிறைய போட்டுட்டு உங்க பையன் புத்திசாலின்னு சொல்றது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரிப்போர்ட்டை குறைக்கிறதுக்கு தான் இப்ப ஏகப்பட்ட கட்டுப்படுத்துற மருந்து மாத்திரைகள் ஊசிகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்போ ரிப்போர்ட்ல குறைக்கிறது முக்கியமா, இயற்கையாகவே படிப்படியாக உடம்பு ஆரோக்கியத்தோடு சேர்ந்து அந்த ரிப்போர்ட்லயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது முக்கியமான்னு கேட்டா, ஆரோக்கியத்தோடு சேர்ந்து நம்ம ஆகாரத்துல கவனம் செலுத்தி, நம்மளுடைய பயிற்சிகள்ல கவனம் செலுத்தி, நம்மளுடைய உறக்கத்துல கவனம் செலுத்தி, உண்ணுகின்ற உணவுகள்ல கவனம் செலுத்தி படிப்படியாக அந்த சர்க்கரை வியாதி கட்டுப்பாட்டு கொண்டு வர்றது தான் ஆரோக்கியமான ஒரு செயல்பாடு. அப்போ சுகர்னா என்ன? அடுத்தது சுகர் அவசியமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்ற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கோம். சுகருங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா, நம்ம செல்கள் புதுசா வளர்ச்சி அடையணும்னா, நம்ம மென்மேலும் உடல் உள்ளுறுப்புகள் பலமா இருக்கணும்னா, மனம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா, நம்ம உடலுக்கு தேவையான குளுக்கோஸ் ஆனது சரியான அளவுல நம்ம செல்களுக்கு கிடைக்கணும். அதனாலதான் நம்ம சாப்பிடுறோம். ரொம்ப தளர்ச்சியா இருக்கும்போது உடம்பு என்ன சொல்லுது, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தாச்சுன்னா சரி சுகரே இருக்கட்டுமே, ஒருத்தருக்கு ரொம்ப கட்டுப்பாடா இருந்துட்டு இருக்கிறார், திடீர்னு வெயில போறாரு, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா, செக் பண்ணி பார்த்த உடனே உடம்பு ரொம்ப தளர்ச்சியா இருக்குன்னா டக்குன்னு என்ன ஏத்துவாங்க? குளுக்கோஸ் தானே ஏத்துவாங்க. யோசிச்சு பாருங்க. ரொம்ப சோர்வா இருந்துட்டு இருக்கு, ஒரு ஒரு பழம், நல்ல சுவையான ஒரு பழத்தை, நல்ல பலா வாழை எடுத்துக்கோங்களேன், நல்ல பழத்தை கொஞ்சம் வாயில அப்படி நல்லா சவிச்சு சாப்பிடும் பொழுது அந்த ருசி அப்படியே ஏறும் பொழுது மனசு கோவப்படுமா, மகிழ்ச்சியா இருக்குமா? மனம் மகிழ்ச்சியா தானே இருக்கும். அப்போ உடலுக்கு மனதிற்கு ஆரோக்கியத்தை தருகின்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு குளுக்கோஸ் ஆனது ஒரு இனிப்பு சுவையோடு இருந்துட்டு இருக்கு. அது இயற்கையான இனிப்பு செயற்கையான இனிப்பு தான் இன்றைய காலத்துல எல்லாத்தையுமே பிரிச்சுட்டாங்க. எல்லாமே பிரிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே இயற்கை. ஒரு முன்னாடி ஒரு கொய்யாக்காய சாப்பிட்டு அந்த கொய்யா பழத்தினுடைய நறுமணத்தை முகர்ந்து பார்த்தோம். இப்ப யோசிச்சு பாருங்க, கடைகள்ல ஒரு 50 பைசாவோ 1 ரூபாயோ மிட்டாய் இருக்குது, கொய்யாக்காய் மிட்டாய்ன்னு சொல்றாங்க. அந்த மிட்டாயை வாயில வச்சு அப்படியே பார்த்தாலே அந்த கொய்யாவை விட அழகான ஒரு வாசம் அந்த மிட்டாயில இருந்து வருது. அவ்வளவு உன்னதமான நறுமணம் வந்துட்டு இருக்கு. அப்போ இயற்கையான நறுமணம், செயற்கையான நறுமணம், இயற்கையான இனிப்பு, செயற்கையான இனிப்பு. அப்போ இயற்கையான ஆரோக்கியம், ஒரு போலியான ஆரோக்கியம், இப்படி எல்லாமே பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கும். இந்த மாதிரி பிரித்து பார்க்கும் திறன் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா
நாம எடுத்திருக்கிற மருந்துகளா இருக்கட்டும், உணவுகளாக இருக்கட்டும், அது நிச்சயமாக நமக்கு நல்லதை தான் பண்ணும். யாரோ சொன்னாங்க யாரோ சொன்னாங்கன்னு நம்ம அதை அப்படியே ஒரு சிந்திக்காம அதை பற்றி பிரித்துணராம செய்யும் பொழுது நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. சிம்பிளான எக்ஸாம்பிள்ங்க. இப்போ நானும் நம்ம விபி சாரும் ரொம்ப பசியோட ஒரு ஹோட்டலுக்கு போறோம். சரிங்களா? ரொம்ப பசியோட போறோம். நான் வந்து கொஞ்சம் இன்னைக்கு வெஜ்ஜி சாப்பிடலாம் என்ற ஒரு பிளான்ல ஒரு ஒரு 4 இட்லி, ஒரு 2 தோசை சாப்பிட்டு ஒரு வடை சாப்பிடுறேன். எனக்கு வயிறு நல்லா நிறைஞ்சிருச்சு. பிபி சார் கொஞ்சம் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடலான்ற ஒரு பிளான்ல போயிட்டு ஒரு சிக்கன் 65 போடுறாங்க, 2 அவிச்ச முட்டை சாப்பிடுறாங்க, ஒரு மட்டன் சூப் குடிச்சிடுறாங்க. அவங்களுக்கும் வயிறு நிறைஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போ 2 பேரும் வயிறு ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. பசியோட தான் போனோம். பசிக்கு தான் நாங்க சாப்பிட்டோம். அப்ப 2 பேர்ல யாருடைய உடம்புல ஆரோக்கியமான ஒரு எனர்ஜி கிடைக்கும்னு பார்த்தா, என்னோட விபி சாருக்கு ஆரோக்கியமான எனர்ஜி கிடைக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் சாப்பிட்ட உணவுல பாலி செய்யப்பட்ட அந்த அரிசியில இந்த கார்போஹைட்ரேட் மாவுச்சத்துள்ள இட்லி, தோசை, இது வடையே நான் சாப்பிட்டதுனால என் உடம்புல அந்த மாவுச்சத்து அதிகமா உடம்புல ஏறி இந்த கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை நான் சாப்பிடும் பொழுது இந்த கார்போஹைட்ரேட்டுங்கிற மாவுச்சத்து எல்லாம் குளுக்கோஸா மாறும். அந்த குளுக்கோஸ் வேக வேகமா எப்படி ரீஃபைன்டு செய்யப்பட்ட அந்த மாவுள்ள அந்த இட்லி, தோசை இந்த மாதிரியான மாவு பொருட்களை அதிகமா சாப்பிடும் பொழுது வேக வேகமா ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்ற ஒரு வார்த்தை உண்டு. என்னது? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல 2 சாப்பாட்டுலயுமே குளுக்கோஸ் இருந்தாலும் எது வேகமா உற்பத்தி ஆகுதோ அது உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். எது கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா குளுக்கோஸை உற்பத்தி பண்ணுதோ அது உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, தனியான ஒரு குளுக்கோஸை நம்ம உடம்பு பயன்படுத்த முடியாது. அப்ப அந்த குளுக்கோஸுங்கிற ஒரு ஒரு சத்தானது நம்ம செல்களுக்கு போய் சேரணும்னா இன்சுலின்னு சொல்ற ஒரு ஹார்மோன், அந்த குளுக்கோஸுக்கு சமமான அந்த ஹார்மோன் நம்ம உடம்புல சுரந்தால் மட்டும்தான், இன்சுலினோடு இணைந்த அந்த குளுக்கோஸ் மட்டும்தான் நம்ம செல்கள் பயன்படுத்த முடியும். அப்போ அது இன்சுலின்ங்கிறது எப்படி சுரக்கும்? ஒரு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குளுக்கோஸ் உடம்புல உற்பத்தி ஆகும் போது அதற்கு தகுந்த இன்சுலினை உடம்பு சுரக்கும். இப்ப நான் சாப்பிட்ட இட்லியும் தோசையும் ஒரு தோசை நல்ல ஒரு பஞ்சு மாதிரியான இட்லி சாப்பிடும் பொழுது என் உடம்புல அதிகமா குளுக்கோஸ் ஏறுது. அதற்கான இன்சுலின் போதுமான அளவு சுரக்கல. அப்போ அது இன்சுலின் இல்லாத குளுக்கோஸ் வேஸ்டான ஒரு பொருள் தான். அது ரத்தத்துல அப்படியே சுத்திட்டு போகுது. சுத்திட்டு போற குளுக்கோஸ் எங்க போகுது? அங்கெல்லாம் யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த இன்சுலின் அதுல சேரல. அப்ப பயன்படுத்தாத குளுக்கோஸ் கடைசியில எங்க போகும்? சிறுநீரகத்துக்கு வருது. கிட்னி பாக்குது, இது நீ உனக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு பாக்குது. இல்ல இன்சுலின் இல்ல, யூஸ் பண்ண முடியாது, அப்ப நீ வெளியில போன்னு சிறுநீரின் மூலமாக அந்த குளுக்கோஸை வெளியேற்றுது. இதற்கு பேர் தான் என்னது? நீரின் மூலமாக நம் உடலுக்கு தேவையான சத்துக்கள் அழிகிறதுனால இந்த பிரச்சனைக்கு நீரிழிவுன்ற அற்புதமான வார்த்தையை பாரம்பரியத்துல நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் சுகருக்கு நீரிழிவுன்ற வார்த்தைக்கான அர்த்தமே இதுதான். இப்போ பிபி சார் என்ன சாப்பிட்டாங்க? அவங்க நான்வெஜ் சாப்பிட்டாங்க, அதனால அவிச்ச முட்டை சாப்பிட்டாங்க. அதுல ஃபுல்லா குளுக்கோஸ் தான் இருக்கான்னு கேட்டா குளுக்கோஸ் இல்ல, நல்ல புரோட்டீன் இருக்கு, நல்ல ஃபேட் இருக்கு, கொஞ்சம் குளுக்கோஸும் இருக்கு, அப்ப கார்போஹைட்ரேட்டும் இருக்கு. அப்ப என்ன ஆகுது? நம்ம உடம்பு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து 3 வகையில நமக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்குது. நம்ம உடம்புங்கிற வண்டி ஓடணும்னா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல 3 சத்துக்கள்ல எந்த சத்து இருந்தாலும் வண்டி ஓடும். என்ன சத்துலாம் நம்ம படிச்சிருப்போம், ஸ்கூல்ல படிச்சிருப்போம். என்னது? மாவு சத்து, கார்போஹைட்ரேட், அது புரோட்டீன் சொல்ற புரத சத்து, ஃபேட்னு சொல்ற கொழுப்பு சத்து. சரியா? அப்போ இதுல கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மாவு சத்து மட்டும்தான் குளுக்கோஸா மாறும். அந்த குளுக்கோஸுக்கு இன்சுலின் தேவைப்படும். இந்த புரோட்டீன் சொல்ற அந்த புரதச்சத்து, இந்த ஃபேட் எல்லாம் டைரக்டா எனர்ஜி கொடுத்துரும். அதுக்கு அந்த அளவுக்கு இன்சுலின் அந்த அளவுக்கு தேவையில்லை. அப்போ பிபி சார் சாப்பிட்ட சாப்பாடு என்ன ஆயிருது? அவங்களுக்கு ஆரோக்கியமா போய் சேர்ந்துருச்சு. நான் சாப்பிட்ட சாப்பாடு என் உடம்புல குளுக்கோஸை அதிகப்படுத்தி எனக்கு டயாபெட்டிஸ் வருவதற்கான ஒரு காரணத்தை ஏற்படுத்துது. அப்படி டயாபெட்டிஸ் வரலன்னா கூட அதிகமான குளுக்கோஸ் என்ன ஆகுது? பிற்கால தேவைக்காக என் உடம்புல கொழுப்பா சேர்க்கப்பட்டு என் உடல் பருமனுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அப்ப சாப்பிடுற சாப்பாட்டுல எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறோமோ
வேக வேகமா சாப்பிட்றவங்களுக்கு உடல் பருமன் அல்லது டயாபெட்டிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் முன்னோர்கள் நொறுங்க சாப்பிட்டால் 100 வயது என்ற ஒரு அற்புதமான ஒரு பழமொழி மூலமா எளிமையாக அந்த ஒரு சுகர் வராம இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்குமான ஒரு பெரிய ஒரு விஷயத்த 2 வரிகள்ல அற்புதமா நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ உண்ணுகின்ற உணவுகள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளா இருக்குன்றது நம்ம மென்று சாப்பிட்றத வச்சுதான் நம்மளால ஜனிக்க முடியும். அப்ப நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நன்றாக மென்று சாப்பிடும் பொழுதுதான் உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஓகே, சரி. சுகர் வந்துருச்சு, இல்ல சுகர் வரக்கூடாது, நான் என்ன பண்ணணும்? நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல கொஞ்சம் துவர்ப்பு சுவை அன்றாட உணவுகள்ல கொஞ்சம் சேர்ற மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா நம்ம இனிப்பு சாப்பிட்டுறோம், புளிப்பு சாப்பிட்டுறோம், உப்பு சாப்பிட்டுறோம், காரம் சாப்பிட்டுறோம். ஆனா உணவுகள்ல கசப்பும் துவர்ப்பும் இருக்குமான்னு கேட்டா அதிகமான பெரும்பாலான நபர்கள் வீடுகள்ல அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப கண்டிப்பா கீரைகள் சாப்பிடுறது ரொம்ப நல்லது, சுண்டக்காய் சாப்பிடுறது நல்லது, பாகற்காய் சாப்பிடுறது நல்லது, இந்த மணத்தக்காளி கீரைகள் சாப்பிடுறது இதெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம ஜேகே பாரம்பரியாவில் இந்த டயாபெட்டிஸ் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் என்ன அட்வைஸ் பண்ணுவோம்? கண்டிப்பா ஃப்ரீடியம்ங்கிறது ஒண்ணு எடுத்துக்கோங்க, ஒரு ஹெல்த்துக்காக எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. எனக்கு சுகர் வந்துருச்சு சுகர் வந்துருச்சுன்னு நல்லது எதுவுமே, ஒரு பழம் சாப்பிட மாட்டாங்க, ஒரு காய்கறி சாப்பிட மாட்டாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஆனா சாப்பிடக்கூடாததெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இட்லி தோசைன்னு மாவு ஐட்டமா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு தேவையான நார்ச்சத்துக்கள் இல்ல. அவங்க சாப்பிடுற உணவு ரொம்ப லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு, ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவுகளா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லும் பொழுது சிறுதானிய உணவுகள்ல மிகச்சிறந்த வகையில உடலுக்கு தேவையான சிம்பிள் கார்போஹைட்ரேட் கிடையாது, பிணைப்புள்ள கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால, அது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸா இருக்கிறதுனால இந்த டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஏன் இந்த உடம்பு நரம்புகள் பலகீனமாகுது, கால் மதமதப்பாகுது, இந்த நரம்புகள் தளர்ச்சி ஏற்படுது, கண்கள்ல பாதிப்பு ஏற்படுதுன்னா அவர்களுக்கு சத்துக்கள் கிடைக்கல. இருக்கிற சாப்பிட்ற சத்துமே சிறுநீரின் மூலமா வெளியே போயிருது. அப்போ உடலுக்கு சத்துக்களே இல்லாம போறதுனால நரம்புகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கல, நார் சத்துக்கள் இல்ல, கிடைக்கிறது இல்ல. அதனால சத்துக்கள் உடலில் உட்கிரகிக்கப்படல, அப்சார்ப்ஷன் இல்லை. அப்போ இதுக்கு பேரு மால் நியூட்ரிஷன் கிடையாது, மால் அப்சார்ப்ஷன். அப்போ அந்த சிறுதானியங்களினுடைய முளைகட்டிய தானியங்களினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு 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 சேர்மானமாக நம்ம ஃப்ரீடியம் இருக்கிறதுனால இந்த டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு காலையில இந்த ஃப்ரீடியம் அதில் கஞ்சி மாதிரி காய்ச்சி வச்சுட்டு ஒரே மடக்கா குடிக்காம அப்பப்ப ஒரு மடக்கு குடிச்சிட்டு வேலையை பார்க்கணும். கொஞ்சம் ஒரு மடக்கு குடிச்சிட்டு வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு 1/2 மணி நேரத்துல 3/4 மணி நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடும் பொழுது இந்த டயாபெட்டிஸ் சார்ந்த பலகீனமானது மாற்றப்படுகிறது. இது உணவுகள்ல டயாபெட்டிஸ்க்கு ஏற்படுகின்ற பலகீனத்தை மாத்திர சிறுதானிய அரிசிகள், முளைகட்டிய தானியங்களினுடைய ஒரு ஹெல்த்தி நியூட்ரிஷன் பார்ட்னரா இருக்கிறதுனால ஃப்ரீடியம்ங்கிறது டயாபெட்டிஸ் சார்ந்த தளர்வுகளுக்கு ரொம்ப சிறந்ததுன்னு நம்ம சொல்றோம். ரெண்டாவது, நம்மளுடைய டிஎம் சிசல்கேர் நம்ம கண்டிப்பா சாப்பிட சொல்லுவோம். ஏன் சாப்பிட சொல்றோம் பாத்தீங்கன்னா, டிஎம் சிசல்கேர்ங்கிறது அந்த சொல்ல தோற்பு சுவையும் கசப்பு சுவையும் நம்ம அன்றாட நம்ம உடலுக்குள்ள போகும் பொழுது அறுசுவையா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி ஆயிருது? அறுசுவை உணவா. ஏன்னா வழக்கமா இனிப்பு, துவர்ப்பு, உப்பு, புளிப்பு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அந்த கசப்பு துவர்ப்பு அதிகமா உடம்புல எடுத்துக்கிறது இல்லை. இதில் கணையத்தை பலப்படுத்துகின்ற இன்சுலின் செல்களை தூண்டுகின்ற மூலிகைகளின் சேர்மானமாக நம்ம டிஎம் ஸ்பெஷல் கேர் இருக்கிறதுனால இதை காலை மாலை 1 ஸ்பூன் 1/4 டம்ளர் வெந்நீர்ல ஆகாரத்துக்கு 1/2 மணி நேரம் முன்ன பின்ன சாப்பிடும் பொழுது அந்த கணையத்தினுடைய செயல்பாடு துரிதப்படுத்தப்படுகிறது. உடம்பு அறுசுவை நிறைந்த உணவுகள் நிறைந்ததாக மாற்றப்படுகிறது. சட்ரச அபியாசோ பலகாரானாம் சிரேஷ்டம், 6 சுவை நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது உடலுக்கு ஆரோக்கியம் தருவது என்று சொல்ற முன்னோர்களுடைய வாக்கு இதில் பலிதமாகுது. 3வது முக்கியமா நம்ம என்ன சொல்றது என்னன்னு பார்த்தா, அந்த டீ காபின்றது நமக்கு தெரியாம ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. குடிக்கும்போது ஆரோக்கியமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா சோடா பாட்டில் ஒரு ஜாகன்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஹாப்பினஸ் இருக்கும், அப்புறம் அப்படி போயிடும். திரும்ப குடிக்கலாமான்னு தோணிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, டீ காபி தொடர்ந்து குடிக்கும் பொழுது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து நமக்கு கிடைக்கிற இரும்பு சத்தை நம்ம உடம்பு அப்சார்ப் பண்ண முடியாம தவிக்குது. அந்த இரும்பு சத்து பயன்படுத்த முடியாம வெளியேற்றப்படுகிறது. அனீமியான்னு சொல்ற அந்த ரத்த சோகைக்கு இந்த டீ காபின்றது முக்கியமான காரணமா இருக்கு. அது மட்டுமல்ல, டீ காபி குடிக்கும்போது ரத்தத்தின் அமிலத்தன்மை அதிகப்படுத்தப்படுது.
அப்போ டீ காஃபி கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்றோம். ஃபைப்ரோகால்ங்கிறது வந்து நம்மளுடைய அந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு எலும்பு நரம்பு தளர்ச்சிக்கு ஃபைப்ரோகால் பயன்படுத்துங்க, அந்த நரம்புகள் பலகீனத்துக்கு ஸ்பைருலா எடுத்துக்கோங்கன்ற அடிப்படையா சொல்லிட்டு இருக்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? உடம்பு பத்தி நம்ம பேசிக்கான ஒரு 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 ஐடியா நமக்கு தெரியாம போறதுதான். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல நம்ம எனர்ஜி கிடைக்கணும்னா என்ன தேவை? அந்த மாவுச்சத்தை செரிக்கக்கூடிய, அதுல இருந்து உற்பத்தியாகிற குளுக்கோஸை பயன்படுத்தக்கூடிய இன்சுலின் நமக்கு தேவை. அந்த இன்சுலின் நமக்கு தேவைன்னா சாப்பிட்ற சாப்பாட்டுல துவர்ப்பு சுவை கண்டிப்பா இருக்கணும். சாப்பிட்ற சாப்பாடு உமிழ்நீரோடு கலந்து தான் நம்ம வயிற்றுக்குள்ள போகணும். இந்த 2 ஃபார்முலா மைண்ட்ல வச்சுக்கோங்க. டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க எந்த வியாதி இருந்தாலுமே நம்ம வெறும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதாது. அந்த உடல் தன்னைத்தானே சரி செய்வதற்கான ப்ராப்பரான உறக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நைட் நல்லா தூங்குறோமான்றது ரொம்ப பக்காவா மருந்து சாப்பிட்டுட்டு யோகா பயிற்சி, உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு தூக்கம் சரியில்லைன்னா நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்ட். ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துற மாதிரி ஆயிடும். பிரயோஜனமே இல்லாம மாறிடும். அப்போ உறக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப டயாபெட்டிஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்து சாதாரணமா சிம்பிளா ஒரு சுகரு, உடம்புல சர்க்கரை சத்து அதிகமாயிட்டு இல்ல. அந்த டயாபெட்டிஸ ப்ராப்பரா நம்ம கவனிக்கலைன்னா உடம்பின் ஒவ்வொரு செல்களுக்கும் தேவையான சத்துக்கள் கிடைக்காம போயிடும். செல்களுக்கு சத்துக்கள் கிடைக்கலன்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தேவையான சத்துக்கள் கிடைக்காது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கு சத்துக்கள் கிடைக்கலன்னா ஒவ்வொரு சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகும். நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும்போது நரம்புகள்ல மதமதப்பு, நரம்பு நடுக்கம், ஞாபக சக்தி குறைவுன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல சத்துக்கள் குறையும் போது சாப்பிட்ற சாப்பாடு ப்ராப்பரா ஜீரணமாகாத தன்மையா இருக்கட்டும், சத்துக்கள் வெளியேற்றப்படுகின்ற தன்மையாக ஆகிறது. ஒவ்வொரு உறுப்புகளையும் பலகீனம் ஏற்படுறதுனால அந்த டயாபெட்டிஸை நம்ம ப்ராப்பரா நம்ம கவனிக்கணும். அப்ப டயாபெட்டிஸ் இருக்கு எப்படி கண்டுபிடிப்பாங்க வழக்கமா? நம்ம நீரிழிவு பார்த்தோம்ல, சாதாரணமா இருந்துட்டு இருக்கவங்க திடீர்னு அடிக்கடி சிறுநீர் கழிஞ்சிட்டு இருக்க, முக்கியமா ராத்திரி 3 டைம் 4 டைம் எந்திக்கிறசான்னு சொல்லும்போது, அதனோடு சேர்ந்து கொஞ்சம் ஊரெல்லாம் உடம்புல இருக்கும்போது சுகர் வந்திருக்கிற மாதிரி தெரியுது, செக் பண்ணி பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் நீர் கழியுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்படிதானே? சத்துக்கள் உடம்புல பயன்படுத்தாம சிறுநீரின் மூலமாக குளுக்கோஸ் வெளியில போறதுனால அடிக்கடி சிறுநீர் கழியுது. அந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு அப்பதான் சாப்பிட்டு முடிப்பாங்க, திரும்பவும் பசி எடுக்கும். ஏன் அடிக்கடி பசி எடுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுறது எதுக்காக சாப்பிடுறோம்? நம்ம உடம்புக்கு எனர்ஜி வேணும்ன்றதுக்காக சாப்பிடுறோம். அந்த எனர்ஜி என்ன ஆகுது? வெளிய போயிடுது. அப்ப உடம்புக்கு எனர்ஜி கிடைக்குமா? கிடைக்காது. திரும்ப உடம்பு என்ன சொல்லுது? பசியை ஏற்படுத்து. திரும்ப சாப்பிட வை. அப்பமாவது எனர்ஜி கிடைக்குமான்றத பார்க்க. அதான் அடிக்கடி பசி எடுக்கும், அடிக்கடி சிறுநீர் கழிக்கும். அப்போ அந்த சிறுநீர்ல இனிப்பு சத்து வெளியில போகும்போது என்ன ஆகுது? நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய ஏற்படுது. தோள்கள்ல அலர்ஜிகள் நிறைய ஏற்படுது. அப்போ சாப்பிடுற சாப்பாடு நமக்கு தேவையான சத்தை தரல. சிறுநீர்ல தேவையில்லாம சத்து போகுது. அங்கங்க ஊறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். மைண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு மூடு ஸ்விங்னு சொல்லுவாங்க. ஒரு மைண்ட் ஒரு நிதானமா, நிம்மதியா, மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அப்போ மைண்ட் ஃப்ரீயா இல்லைன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டுடுச்சுன்னா எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணமாகும். ஒரு சிலருக்கு வெயிட் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகும். சத்துக்கள் ஃபுல்லா உடம்புல இருந்து அப்படி வெளியே போயிட்டே இருக்கிற வெயிட் குறைஞ்சி, சிலருக்கு வெயிட் ஏறிக்கிட்டே போகும். அது கெட்ட கொழுப்பு அதிகமா சேர்ந்து சேர்ந்து வெயிட் ஏறிக்கிட்டே போகும். அடிக்கடி சிறுநீர் கழிஞ்சிட்டே இருக்கிறதுனால உடம்புல நீர் சத்துக்கள் ஃபுல்லா குறைஞ்சி நாக்கு ஃபுல்லா ரொம்ப உதடெல்லாம் ரொம்ப வறண்டு போய் இருந்துட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க, சுகருங்கிறது ஒற்றை பிரச்சனை இல்ல, ஒட்டுமொத்தமாக உடலின் உள்ளுறுப்பை பாதிக்கிற பிரச்சனை. அப்ப இதற்கு தீர்வு காணணும்னா வெறும் 2 மாத்திரையை போட்டா தீர்வு காண முடியுமா? ஒரு கிளைசிபேஜோ மெட்ஃபார்மின் மட்டும் போட்டா போதுமா? காலையில 15 யூனிட் இன்சுலின், ஈவினிங் 10 யூனிட் இன்சுலின் போட்டா போதுமா? இல்ல இனிப்பு சாப்பிடுறதுக்கு முன்னாடி 2 மாத்திரையே போடுவேன் சார், இனிப்பு சாப்பிடலன்னா 1 மாத்திரையே போடுவேன்னு சாப்பிடுறது தராசு தட்டுல சமப்படுத்துற மாதிரி மாத்திரைகள் மூலமாக உடம்பின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக முடியாது. இதை வந்து ஒரு பல்முனை தாக்குதல் சொல்லுவாங்கல்ல, மல்டி டைமென்ஷன்ல அதை அப்ரோச் பண்ணா மட்டும்தான் இந்த டயாபெட்டிஸ் நம்ம சொல்றோம். நம்ம என்ன பார்த்தோம்? இதனுடைய காம்ப்ளிகேஷன் பார்க்கும்போது இப்ப உலகமே பயந்துட்டு இருக்கு. நம்ம சுகர்ங்கிறது ஒற்றை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதை சார் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். சுகருக்கு மருந்துகள் நம்ம சொல்லும் பொழுது நம்ம பாரம்பரியாவில் டிஎம்சி எடுத்துக்கோங்க, நம்ம ஃப்ரீடியம் எடுத்துக்கோங்க, டிஎம்சல் கேப்சூல் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும் போது இவ்வளவு ரூபா 1500 கொடுக்கணுமா யோசிச்சுட்டு இருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுகரை ப்ராப்பரா நம்ம வந்து கையாளாகாம அதை கட்டுப்படுத்துற மாத்திரைகளை எடுக்கும் போது அதை சார்ந்து என்ன ஆகுது? கார்டியோ வாஸ்குலார் டிசீஸ்னு இதயம் பலகீனப்படுத்த போடுவோம். அதுக்கு ஒரு 6 மாத்திரை கொடுத்துருவாங்க.
அப்போ சுகர் சார்ந்த டயாபெட்டிக் நியூரோபதின்னு நரம்புகள் பலகீனமாகும் போது அதுக்கு ஒரு 2 மாத்திரை ஒரு வாரம் வாரம் சத்தூசி கொடுத்துருவாங்க. அப்போ ப்ராப்பரா டைன் பண்ணாம கண்கள்ல உள்ள நரம்புகள்ல பாதிப்பு ஏற்படுத்து, கண்களின் பார்வை குறைபாடு, அதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும், லென்ஸ் வைக்கணும்னு சொல்லிடுவாங்க. தோள்கள் அலர்ஜி ஏற்பட்டு அதனால நம்ம போகும்போது அதற்கு ஒரு ஊசி மாத்திரை, அலர்ஜிக்கு அது சாப்பிடாது இதை சாப்பிடாதுன்னு அதுக்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட் நம்ம கொடுத்துடுறாங்க. டிப்ரெஷன் ஏற்பட்டு தூக்கமின்மை ஏற்பட்டு அதற்கு ஒரு தூக்க மாத்திரை கொடுத்துருவாங்க. அப்போ யோசிச்சு பாத்தீங்கன்னா நாம ஏதோ சுகருக்கு நான் 2 மாத்திரை தான் சாப்பிடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா மறைமுகமாக 24 மாத்திரை நம்ம ப்ராப்பரா குணப்படுத்தாம கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம எடுக்கிறதுனால மறைமுகமாக ஒட்டுமொத்தமாக நம்ம வாழ்க்கையே நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். அப்ப இதற்கான தீர்வு நமக்கு வேணும்னா அந்த சுகரை ப்ராப்பரா டீல் பண்றதுதான் மிக மிக அவசியம். இப்ப நம்ம பார்த்த விஷயத்த சிம்பிளா ஒரு சின்ன ஒரு கிளிப்ல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்து நம்மளுடைய மனித சரீரம், நம்மளுடைய உடல் இதுதான். உடல்ங்கிறது மிகச்சிறந்த ஒரு எந்திரம் மாதிரிங்க. எதை போட்டாலும் அரைக்குது, எதை சாப்பிட்டாலும் அதுல இருந்து ஒரு புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட் உற்பத்தி பண்ணுது. அப்ப எப்பேற்பட்ட உடம்பு, யாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப் இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரே வடையை சாப்பிடுறோம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உடம்புல இருக்கிற பிளட் குரூப் அதிகமாகுது. அப்போ இதுதான் ஸ்டொமக், வயிறுங்கிறது இதுதான். வயிற்றினுடைய வடிவம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கும். இப்படி நமக்கு தெரியறதுக்கு பேர தொப்பை, அது வயிறு கிடையாது. இதுதான், இவ்வளவுதான் வயிறு இருக்கு. அப்ப இவ்வளவுதான் சாப்பிடணும். நம்ம அளவுக்கு அதிகமா போட்டுட்டு இந்த வை கூட வைன்னு அப்படி இந்த உள்ள குழி பறிச்சு சாப்பிடும் பொழுது அளவுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படுது. இந்த வயிற்றுக்கு மேல இருக்கிறது தான் லிவர்னு சொல்றது. அந்த பித்தப்பை பித்தம் சொல்றாங்களா, அது லிவருக்கு உள்ள அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு திராட்சை மாதிரி, அதுதான் பித்தப்பை, கால் பிளாடர் சொல்லக்கூடியது. இப்ப நம்ம காட்டுறது அந்த வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய இதுதான் கணையம்னு சொல்றது கணையம். இந்த கணையத்துல இருந்து தான் இன்சுலின் சுரக்குது. இது பெருங்குடல், சிறுகுடல்லாம் நம்ம உடம்புல உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய வயிற்றுக்குள்ள நம்மளோட அற்புதமான அமையப்பட்ட முக்கியமான உறுப்புகள். சரி, இப்ப நம்ம ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம். எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம்? நல்லா மென்னு சாப்பிடுறோம். உமிழ்நீரோடு கலந்து நம்ம சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாடு நம்ம அப்படியே உணவு குழாய் வழியா அப்படி இறங்கி நம்மளுடைய வயிற்றுக்கு வரும். அப்படித்தானே? வயிற்றுக்கு வரும் பொழுது வீடியோ பிளே ஆகுதா? ஓகே ஓகே. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம நல்லா மென்னு சாப்பிட்றோம். அது நம்ம வயிற்றுக்கு வருது. வயிற்றுல இருந்து அந்த உணவுகள் அப்படி பிரிக்கப்படுது. அப்படியே உணவுக்குள்ள அரைக்கப்படுது. அரைச்சி அப்படி பிரிக்கப்படும் பொழுது அதுக்கு லிவர்ல இருந்து அதுக்கு தேவையான ஒரு ஹைட்ரோகுளோரிக் அமிலமா இருக்கட்டும், அந்த குளுக்கோஸுக்கு தேவையான இன்சுலின், கணையத்திலிருந்து இன்சுலின் சுரக்கும். அப்படி ஒவ்வொரு உறுப்புகள்ல இருந்தும் அதற்கு தேவையான நொதிகள் சுரக்கப்பட்டு பித்தப்பையில இருந்து பித்த நீர் சுரக்கும். எல்லாம் கலந்து அந்த உணவுக்குள்ளாகி உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் தருகின்ற அந்த சத்துக்களை உறிஞ்சுறதுக்கு அப்படியே அந்த சிறுகுடல், பெருங்குடல் ஒவ்வொரு இடமா நகண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தனக்கு தேவையான சத்துக்களை நம்ம உடம்பு உறிஞ்சுறதுனால நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆரோக்கியமா இருக்கிறோம். நம்ம சாப்பிட்ட உடம்புக்கு என்ன கிடைக்குது? எனர்ஜி கிடைக்கும். நரம்புகள் நல்ல பலமா இருக்கு. தசைகள் நல்ல வளர்ச்சி அடையுது. அப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல உற்பத்தியாகிற அந்த குளுக்கோஸ்ன்ற ஜீன்ற குளுக்கோஸ் ரத்தத்துல போயிட்டு இருக்கு. ஐங்கிற இன்சுலின் சாவி மாதிரி கதவை திறக்குது. உடனே குளுக்கோஸ் செல்லுகளுக்கு உள்ள போகுது. நமக்கு எனர்ஜி கிடைக்கும். இவ்வளவுதான் சிம்பிளான கான்செப்ட். நம்ம உடம்புல நடந்துட்டு இருக்கிற ஆரோக்கியமான உடம்பு இதான் நடக்குது. இன்சுலின்ங்கிறது சாவி மாதிரி அப்படி திறந்து விடும். குளுக்கோஸ் அடிக்குள்ள போகும், செல்கள் பயன்படுத்தும், நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது? அந்த சாவி, இன்சுலின்ங்கிற சாவி ப்ராப்பரா செயல்படல. இல்ல 100 குளுக்கோஸ் உற்பத்தி ஆச்சுன்னா 50 இன்சுலின் தான் சுரக்குதுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 50 குளுக்கோஸ் பயன்படுத்த முடியாத ஒரு கழிவாக கருதப்படுது. நம்ம பார்த்தோம்ல, இதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையே. அப்ப இன்சுலினும் குளுக்கோஸும் ப்ராப்பரா இருந்தா அவங்க ஆரோக்கியமான சரீரத்தை உடையவர்கள். அப்ப இன்சுலின் ரொம்ப கம்மியா சுரந்து குளுக்கோஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது நாளடைவில் அது டயாபெட்டிஸ்ன்ற நீரிழிவு நோய்க்கு இது வழிவகுக்கும். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பசிக்கு சாப்பிடணும். வயிறு இவ்வளவுதான் இருக்கு, அந்த அளவு தான் சாப்பிடணும். நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் நம்ம எடுத்தா நம்ம கணையத்தை நம்ம பலப்படுத்த முடியும். டைப் 1 டயாபெட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கணையம் வேலையே செய்யல, இன்சுலினே சுரக்கல. அப்போ என்ன உடம்பு என்னத்துக்காகும்? குளுக்கோஸ் பயன்படுத்தவே முடியாது. டைப் 1 இருக்கிறவங்க 100ல ஒரு 2 பேர் 3 பேருக்கு இருக்கும். அவர்களை குறித்து நாம இப்ப பேசல. டைப் 1 இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் தான் போட்டாகணும்.
100ல 2 பேர் 3 பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க. முக்கியமா குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. சிலர் ஆக்சிடென்டலா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. அவர்களை பத்தி நம்ம பார்க்கல. 100க்கு 95 பேர் என்ன பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்கன்னா டைப் 2 டயாபெட்டிஸ். என்ன டைப் 2 என்ன? கணையம் இருக்கு, இன்சுலின் கொஞ்சம் தான் சுரக்குது, போதுமான அளவு சுரக்கல. இல்ல இன்சுலின் சுரக்குது, அந்த இன்சுலின் கதவை திறக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை, கொஞ்சம் பலகீனமா இருந்துட்டு இருக்கு. அப்ப அதற்கான ஒரு தீர்வு தான் நம்ம ஜேகே பாரம்பரியம் சொல்லிட்டு இருக்கோம். குளுக்கோஸ் பாருங்க, செல்கள் கிட்ட வந்துருச்சு, இன்சுலின்ற சாவி இல்ல, பயன்படுத்த முடியல, என்ன ஆகுது? அப்படியே சுத்திட்டு சிறுநீர்ல வெளியே போயிட்டே இருக்கு. இதுதான் இதனால நம்ம ஏற்படுகின்ற பலகீனம் தான். ஒவ்வொரு சிறுநீர் கழிவா இருக்கட்டும், தோள்கள் அந்த ஊறலா இருக்கட்டும், ஆறாத புண்களா இருக்கட்டும், ரத்த ஓட்டமே இல்லாம போறதால விரல எடுக்கிறதா இருக்கட்டும், கால் எடுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இதை சார்ந்து வர்ற பிரச்சனை. இந்த நுண்ணிய ரத்த குழாய்கள்ல ரத்தம் சரியா போகாத, கண்கள்லாம் ரொம்ப வீக் ஆயிருது, வாயெல்லாம் ரொம்ப தளர்ந்து போயிருது, அடிக்கடி தாகம் எடுக்குது. இது எல்லாமே இதனாலதான் ஏற்படுது. அப்ப இந்த அறிகுறிகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் தீர்வு. தாகம் எடுக்குதா, தண்ணி குடிக்கிறது தீர்வு கிடையாது. ஏன் தாகம் எடுக்கு? சத்துக்கள் சிறுநீர்ல கழியுது. அதை நம்ம தடுத்து நிறுத்தி செல்கள் பயன்படுத்த வச்சுட்டோம்னா தாகம் எடுக்காது. அடிக்கடி பசி எடுக்கணும். பசி எடுக்கும் போது சாப்பிட்டு அண்டா அண்டாவா சாப்பிடுறது தீர்வு கிடையாது. தேவையில்லாம எனக்கு ஏன் பசி எடுக்கணும்? சத்துக்கள் உடம்புல உறிஞ்சப்படல. ஒரு உறிஞ்சுவதற்கு தேவையான தோற்புச்சுவைய டிஎம் பிசல்கர் போன்ற சூரணங்களை பயன்படுத்தும் பொழுது உடல் தனக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சும் பொழுது அந்த பிரச்சனை தீர்வாக்கப்படுகிறது. அப்ப இதுதான் டயாபெட்டிஸ் அப்ரோச் பண்றவங்க. இந்த மாதிரி டயாபெட்டிஸ் நம்ம அப்ரோச் பண்ணணும்னா அது மூளை செல்கள்ல ஸ்ட்ரோக் ஏற்படுத்தாது, இதயத்துல ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்தாது, நம்மளுடைய தசை நார்கள் நரம்பு முடிச்சுகள்ல அந்த இரத்த ஓட்டங்கள் எல்லாம் மதமதப்பு தன்மை ஏற்படுத்தாது, கண்களில் பார்வை குறைபாட நரம்பு தளர்ச்சிகளை ஏற்படுத்தாது, பாதங்களில் ஆறாத புண்களை ஏற்படுத்தாது, சிறுநீரகத்துக்கு அதிகமான லோடு கொடுத்து கிட்னி டிசீஸ் வராம நம்மளுக்கு பாதுகாக்கும், நம்மளுடைய நரம்புகளுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். இதற்குத்தான் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் சிறுதானியங்களை சாப்பிடுங்க, சிறுதானிய உணவுகள் மிக மிக சிறந்தது. வெறும் வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய ரீஃபைன் செய்யப்பட்ட மாவுகள் எந்த அளவுக்கு அன்றாட உணவுகளை நம்ம சேர்த்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு கண்ணுக்கு தெரியாத புதிய புதிய பிரச்சனைகளுக்கு இதுவே முக்கியமான ஒரு காரணமா இருக்குது. அப்ப சாப்பிடுற சாப்பாட ப்ராப்பரா சாப்பிட்டா, அதாவது பல வர்ணங்கள் நிறைந்த உணவுகளை அன்றாடம் உணவில் சேர்த்து கொண்டால் உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஆனா அந்த வர்ணம் இறைவன் கொடுத்த வர்ணமா இருக்கணுமே தவிர மனுஷன் கண்டுபிடிச்ச சாயம் கலந்த வர்ணமாக இருக்கக்கூடாது. அதற்குத்தான் சிறுதானியங்கள் மிக மிக சிறந்தது நம்ம பார்த்தோம். அப்ப சிறுதானியங்களும் மாவுதானன்னா இதுல நார்ச்சத்துக்கள் அதிகமா இருந்துட்டு இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வர்ணத்துல இருந்துட்டு இருக்கு. ஒரு கேப்பை எடுத்து அதுல ஒரு கலர் இருக்கும், குதிரைவாளிக்கு ஒரு கலர் இருக்கும், பனிவரகு ஒரு கலர்ல இருந்துட்டு இருக்கும், ஒரு 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 வரகு ஒரு கலர்ல இருந்துட்டு இருக்கும், ஒவ்வொரு திணை ஒரு கலர்ல இருந்துட்டு இருக்கும். எதையுமே வாயில போட முழுங்க முடியாது. நல்லா மென்று நல்ல பசம் மாதிரி வருகின்ற வகைகளை நார்ச்சத்துக்கள் நிறைந்ததா இருந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு வர்ணங்களும் உடலில் கேன்சர் செல்களை எதிர்க்கின்ற ஆற்றலோடு இருந்துட்டு இருக்கு. அப்ப இதை நம்ம ப்ராப்பரா பயன்படுத்தும் போது உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா? தவிடெல்லாம் நீக்கி வெறும் வெள்ளை கலர்ல அந்த வச்சு பொங்கக்கூடிய வாயில வச்சோடனே வலிக்கிட்டு வயிற்றுக்கு போகிற ஆகாரத்தை சாப்பிடும் பொழுது ஆரோக்கியம் கிடைக்குமா? இது நமக்கு நாமே கேள்வி கேட்கணும். அமைதியா இருக்கும்போது சிந்திச்சு பார்க்கணும். அப்பதான் சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒரு ஆர்வம் ஏற்படும். வெறும் சுவையை மட்டும் பிரதானமாக கொண்டு உணவுகளை யார் சாப்பிடுறாங்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் இறுதி காலங்கள் படுக்கையில தான் இருக்கும். யார் சத்துக்களோடு இயற்கையான சுவையையும் உணர்ந்து ஆகாரத்தை மென்று சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு தேவையான காரியத்தையும் வேலைகளையும் அவர்களால் செய்கின்ற ஒரு ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. அப்ப சிறுதானிய உணவுகள் இம்ப்ரூவ் த கிளைசிமிக் கண்ட்ரோல், எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். உடலுக்கு புரோட்டீன்ங்கிறது பக்காவான எனர்ஜிக்கு மிக மிக சிறந்தது. இது குளூட்டன் சொல்ற அலர்ஜி இதுல கிடையாது. இதுல ஹெல்த்தியான கொலஸ்ட்ரால் இருக்கு. அப்போ ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள், துரித உணவுகள், நம்மளுடைய அந்த வெள்ளை உணவுகள் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து ரீஃபைன்டு உணவுகளை சாப்பிடும் பொழுது கெட்ட கொழுப்புகள் அதிகமாகி இதய குழாயில் அடைப்புகள் ஏற்படுது, ஃபேட்டி லிவர் ஏற்படுது. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மில்லட்ஸ் எல்லாம் சாப்பிடும் பொழுது நல்ல கொழுப்புகள் ஏற்று அடைப்புகள் நிவர்த்தி செய்யப்படுது, இருதயம் பலப்படுகிறது. அப்ப ட்ரைகிளைசரைட ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுது. நம்ம இன்சுலின் ரெஸ்பான்ஸ் அந்த சாவியை கரெக்டா பூட்டை திறக்கிற மாதிரி சாவியை உற்பத்தி பண்ணுது. அப்போ நம்ம பேங்க்ரியாஸ்ல இருந்து இன்சுலின் சுரக்குது. அந்த இன்சுலின் ரெஸ்பான்ஸ் இல்லாம கதவை திறக்க முடியலன்னா குளுக்கோஸுக்கு பயன் இல்லை.
அப்ப அதை ப்ராப்பரா மாற்றுகின்ற செயல் சிறுதானியத்தில் இருக்கு. நிறைய ஆராய்ச்சிகள் மூலமா இது உறுதிப்படுத்திருக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய சிறுதானியங்கள் எப்படி இருக்குது, வழக்கமா நம்ம சாப்பிடுற அரிசியில எவ்வளவு கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருந்துட்டு இருக்கு, கோதுமையில எவ்வளவு கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கு யோசிச்சு பாருங்க. அரிசியை சாப்பிடாதீங்கன்னு சொன்னா எல்லாம் பண்ணிடுறாங்க. காலையில கோதுமை, மத்தியானம் சாயந்தரம் கோதுமைன்னு கோதுமை தோசை சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் குறையும் நினைச்சிட்டு இருக்கிறோம். நிச்சயமா இல்ல. அரிசியும் கோதுமையும் ஒண்ணுதான். 50 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோதுமை தான் நார்ச்சத்துக்கள் நிறைந்ததா இருந்துச்சு. அது வாயில போட்டா சவைச்சு முழுங்க முடியாது. இப்ப உள்ள கோதுமை ஜிஎம் மாடிஃபைடு வீட், அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கோதுமை, மைதாவுக்கு சமமான கோதுமை. அதனாலதான் வடநாட்டுல 3 வேளையும் கோதுமை தான் திங்கிறாங்க. வடநாட்டுல, நார்த் இந்தியா, அவங்களுக்கு சுகர் இல்லாமலையா இருக்கு, கொலஸ்ட்ரால் இல்லாமலையா இருக்கு, நம்மளோட அதிகமான பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்க. அப்ப அரிசிக்கு மாற்று கோதுமை அல்ல, சிறுதானியங்கள், மில்லட்ஸ். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இது ரிசர்ச் மூலமா ப்ரூவ் பண்ணிருக்க. கிளைசிமிக் இண்டெக்ஸ் சிறுதானிய உணவுகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருந்துட்டு இருக்குது. நம்மளுடைய அரிசியில பாலிஷ் செய்யப்பட்ட அரிசிகள் அதிகமா இருக்குது. சிறுதானியங்களை பாருங்க, மல்டி கலர்ஸ்ல இருக்கு. ஒவ்வொரு கலரும் உடலினுடைய எதிர்பார்த்தலுக்கு மிக மிக சப்போர்ட் செய்கின்ற இறைவன் கொடுத்த வரணும். இதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாமே வெள்ளை கலர்ல இருக்குது. ஒவ்வொரு பேக்கரியில பாருங்க, எல்லாத்தையும் மைதா மாவுல செய்யறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க, சாயம் போடுறாங்க. பார்க்க கலர் கலரா ஸ்வீட் இருக்கு. அது இயற்கையானதா? இயற்கையான நிறமிகள் நிறைந்ததா? ஆசைக்கு என்னைக்காவது சாப்பிடலாம், தப்பு இல்ல. அதையே டெய்லி சாப்பிட்டு இருந்தா, ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வச்சு கொடுத்துட்டு இருந்தா என்ன ஆகும்? உடலுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனாலதான் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் குழந்தைகள் ஸ்நாக்ஸுக்காகவே சிறுதானிய லட்டுகள் ஒவ்வொரு வர்ணத்திலையும் இயற்கையான வடிவத்துல செயற்கையான ரசாயனங்கள் சேர்க்கப்படாம, எவ்விதமான பிரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கப்படாம தயார் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல வச்சு கொடுக்கும் பொழுது குழந்தைகளுக்கு சிறுதானியங்களை விரும்பி சுவைத்து சாப்பிடுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். அப்ப சிறுதானிய உணவுகள் மிக மிக சிறந்தது, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் நிறைந்தது. அந்த சிறுதானியங்களில் இருந்து செய்கின்ற ஒரு சத்து மாவாக ஃப்ரீடியம்ங்கிற டயாபெட்டிக் நியூட்ரிஷன் பார்ட்னர் இருக்கிறதுனால இதை காய்ச்சி அதையும் வேகமா குடிக்காம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை மணி நேரத்துல குடிக்கும் பொழுது உங்கள் உடலினுடைய அந்த சுறுசுறுப்பின்மை மாறி ஒரு ஆரோக்கியமான உற்சாகமான ஒரு அன்றைய நாளை தூங்குவதற்கு நம்மளுடைய ஃப்ரீடியம் சப்போர்ட்டா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் டீ காஃபி அவாய்ட் பண்றது நல்லது. ஆசைக்கு குடிச்சுக்கோங்க, அனுதினமும் குடிக்காதீங்க. அதற்கான மாற்றாக எவ்விதமான ரசாயனங்கள் அற்ற, டீ தூள் காபி தூள் அற்ற, அந்த கேஃபின்னு சொல்ற நச்சுக்கள் அற்ற ஒரு மிகச்சிறந்த பாரம்பரியமாக நமது முன்னோர்கள் சாப்பிட்ட மூலிகை சேரமானமாக கேஃபினோன்ற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சுவையானது, ஜீரணத்தை பலப்படுத்தும், ஹார்மோன்களை சீர்படுத்தும், கர்ப்பப்பையை பலப்படுத்தும், இதயத்தை பலப்படுத்தும், ஜீரணத்தை சரி செய்யும். அப்ப நம்ம பார்த்தோம்ல, இது என்ன மாத்திரைகள் சாப்பிடும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே ரிவர்ஸ் செய்கின்ற ஆற்றலோடு இருக்கிறதுனால டீ காஃபி போன்றுதான் இதுக்கு காய்ச்சி குடிக்கணும். ஒரு டீயை டிகாசன் போடுற மாதிரி இதெல்லாம் கொதிக்க வைத்து பிளைன் டீயாகவோ மில்க் டீயாகவோ குடிக்கும் பொழுது அந்த டீ காஃபி குடிக்கணுன்ற எண்ணம் படிப்படியாக குறையும். அதற்கான மிகச்சிறந்த ஒரு மாற்றா இருந்துட்டு இருக்கும். சுகர் இருக்கிறவங்க இல்லாதவங்க அனைவரும் பயன்படுத்தும் வண்ணம் இருந்துட்டு இருக்குது. குழந்தைகளுக்கு நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி சேர்த்து கொடுக்கும் பொழுது கூடுதல் சுவையோடு இருக்கின்ற ஒரு தன்மையோடு இந்த கேஃபின் இருக்கிறதுனால இதை அனைவரும் பயன்படுத்த சிறந்தது. முக்கியமா டிஎம்எல் கேர் பொறுத்த வரைக்கும் அற்புதமான மூலிகைகளின் சேர்மானங்கள். அப்ப இந்த மூலிகையினுடைய சேர்மானங்கள் இது இருக்கும் பொழுது இதை யாரா இருந்தாலும், ஈவன் 15 வருஷம் சுகர் இருக்கு, நான் மாத்திரை தான் போட்டுட்டு இருக்கிறேன், ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்ற நபர்களுக்கு நான் ஃப்ரீ, நீங்க வழக்கமா போடுற மாத்திரைகளோடு சேர்த்து காலை மாலை 2 வேளை ஆகாரத்திற்கு அரை மணி நேரம் முன்னோ பின்னோ ஒரு ஸ்பூன் நம்ம டிஎம் ஸ்பெஷல் கேர் எடுத்து ஒரு 1/4 டம்ளர் வெந்நீரிலோ தண்ணீரிலோ கலந்து குடிச்சிட்டு வாங்க. ஒரு 25 டேஸ்ல காலி பண்ணுங்க. இந்த வழக்கத்தை அந்த 15 வருடத்தில் இல்லாத ஒரு நல் மாற்றம், உடம்பினுடைய அந்த ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றத்தை இது பயன்படுத்திய அந்த 21 நாட்களில் உணர செய்கின்ற வகையில சேர்மானங்களாக இருக்கிறதுனால இது சுகர் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம், சுகர் இல்லாதவங்களும் ப்ரிவென்டிவா பயன்படுத்தலாம். ஏன் இப்படி சொல்றோம்னா, லோ சுகர் நிச்சயமா ஆக்காது. இது மெயின்டைன் பண்ணுகின்ற அளவுக்கு கணையத்தை பலப்படுத்தி தேவையான நேரத்துல தேவையான அளவு நமக்கு தேவையான அந்த ஹார்மோன்களை சுரக்க செய்கின்ற வகையில் இருக்கிறதுனால மிகச்சிறந்த ஆற்றல் வாய்ந்த டயாபெட்டிஸ் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக டிஎஸ் இருக்குது. முக்கியமா நம்ம ஜேகே பாரம்பரியாவில் சுகர் இருக்கிறவங்களுக்கு ஒரு லட்டு இருக்கு. அது நம்ம டயாபெட்டிக் ஸ்பெஷல் சிறுதானிய நெய் லட்டு. இது டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க டெய்லி ஒரு லட்டு எடுத்து நல்ல வாயில போட்டு நல்லா சுவைச்சு நல்ல மகிழ்ச்சியா நன்றாக உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடும் பொழுது
உடம்புக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உற்சாகம் கிடைக்கிற வகையில ஒரு எனர்ஜி பால்ஸ் நம்ம ஜேகே பாரம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப சுகர் இருக்கிறவங்களுக்கு லட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம ஜேகே பாரம்பரியாவை நிச்சயமாக நாம் அணுகலாம். நம்ம சுத்தமான முதல் தரமான இந்த விண்வெளி வீரர்களும் பயன்படுத்துகின்ற, ஏன் பயன்படுத்துறாங்க? விண்வெளிக்கு செல்கின்ற ஸ்பேஸ் போகிற வீரர்கள் அவங்க எடுத்துக்கொள்கின்ற உணவுகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது குறைந்த அளவில் நிறைந்த பலன் தர்ற அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துட்டு போவாங்க. அவங்க எடுத்து செல்கின்ற உணவுகளில் பிரதானமான உணவாக ஸ்பைருலான்ற ஒற்றை செல் ஆல்கே, ஒரு 100% வெஜிடபிள் புரோட்டீன். இது ஒரு ஒற்றை செல் பச்சை பாசி, நன்னீரில் வளருகின்ற பச்சை பாசி. நம்ம முதல் தரமான அந்த ஸ்பைருலான்றது நம்ம ஜேகே பரம்பரையில இருந்துட்டு இருக்குது. இது மிகச்சிறந்த வகையில ஒரு டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, அந்த நரம்புகள் பலகீனமானவங்களுக்கு, உடல் தளர்ச்சியா இருக்கிறவங்களுக்கு, தோள்கள் வறட்சியா இருக்கின்ற நபர்களுக்கு காலை மாலை 2 வேளை ஆகாரத்திற்கு 1 மணி நேரம் முன்னோ பின்னோ பயன்படுத்திட்டு வரும் பொழுது 1 மாதத்திற்குள் ஒரு மாற்றத்தை தர வல்லது. இது மிகச்சிறந்த வகையில நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கேஸ் ட்ரபிள உற்பத்தி பண்ணும். ஏன்னா புரோட்டீன், ஒரு புரோட்டீனா என்ன, நம்ம 2 முட்டையை சாப்பிடுறோம், என்ன ஆகும்? அது புரோட்டீன்ங்கிறது வலிமையான ஒரு பிணைப்பு. அது உடையும் பொழுது கொஞ்சம் சிலருக்கு வாய் தொந்தரவுகள் ஏற்படும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடல் சரி செஞ்சிடும். சரிங்களா? அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சுகருங்கிறது மிகச்சிறந்த வகையில ஒரு சின்ன சின்ன ஒரு நம்மளுடைய அன்றாட வாழ்வியல்ல கவனம் செலுத்துவதன் மூலமாக ஒரு ரிவர்ஸ் செய்கின்ற ஒரு குறைபாடு. இது முழுசா நான் இங்கிலீஷ் மாத்திரையை விட முடியுமானா நிச்சயமா விட முடியும். முழுதாக நீங்க சொல்ற டிஎம் சுசல்கரையை விடலாமானா அதையும் விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய வாழ்விகளில் கவனம் செலுத்தி உண்ணுகின்ற உணவுகளில் கவனம் செலுத்தும் போது இது சாத்தியமாகிறது. அதற்கான வாய்ப்பு நம்ம ஜேகே பாரம்பரியால வழங்கப்படுது. இப்ப சுகருங்கிறது முன்னாடி மாதிரிலாம் 100ல ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல, 10ல 8 பேருக்கு இருக்கிற பிரச்சனை. அதுல 5 பேருக்கு சுகர் இருக்குன்றது தெரியுது, 3 பேர் ப்ரீ டயாபெட்டிக் வருகின்ற ஒரு விளிம்பு நிலையில தெரியாத ஹிடன் நிலையில இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு புதாகரமாக அதிகமாகிறதுனா அதற்கான காரணம் என்ன? நமக்கே தெரியாம நம்ம குழந்தைகளுக்கும் நமக்குமே கொடுக்கப்படுகின்ற துரித உணவுகள்ல சுகரை அதிகப்படுத்துகின்ற, சுகர் வியாதி உற்பத்தி செய்கின்ற அந்த தேவையற்ற மசாலாக்கள், தேவையற்ற ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலரிங் ஏஜென்ட்ஸ், நிறைய கண்ணுக்கு தெரியாத வாயில நுழையாத கெமிக்கல்ஸ், அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட், அது உணவே இல்லாம ஒரு கெமிக்கலை வச்சு மட்டுமே செய்கின்ற அந்த துரித உணவுகள்லாம் அதிகமாக இப்போ வந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல. யோசிச்சு பாருங்க, நமக்கே தெரியாத, நம்ம கண்டுக்காத, நம்ம பார்க்காத நிறைய பொருட்கள், நிறைய உணவுகள்ல நம்ம குழந்தைகள் சாப்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம குழந்தைகளுக்கு விளம்பரங்களின் மூலமாக அந்த குழந்தைகளின் மூளைக்குள் அது திணிக்கப்படுகின்றது. அப்ப நம்ம குழந்தைகள் சாதாரண ஒரு 5 ரூபா தானே, ஒரு 2 ரூபா தானே, ஒரு 10 ரூபா தானே வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாக பல லட்சம் ரூபாய் செலவுகளும் உடலின் ஆரோக்கிய குறைபாடும் பிற்காலத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குழந்தைகளுக்கு தெரியாது. ஆனா இது சொல்லுகின்ற நிலை யாருக்கு? அப்பா அம்மான்னா சாப்பாடு போட்டா போதும், ஸ்கூல்ல எஜுகேஷன் ஃபீஸ் கட்டினா போதும், போய் நைட்டு வீட்டுல தங்க வச்சா போதுன்றது இல்ல. குழந்தைகளுக்கு வாழ்வை பற்றிய ஒரு புரிதலை நமக்கு ஏற்படுத்தணும். ஆரோக்கியம் பற்றிய ஒரு தெரிதலை நமக்கு ஏற்படுத்தும். இதோட கடமை நம்ம எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா சுகருங்கிறது இனி நமக்கு வர்றதை பத்தி யோசிக்க வேண்டாம், நம்ம குழந்தைகளுக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்ப குழந்தைகளுக்கு குழந்தை சின்ன குழந்தை தான் சார், கொஞ்சம் வளர சரியாயிரும்னா எந்த குழந்தையும் சரியாகாது. 5லிருந்து அதிகபட்சம் 7 வயசுக்குள்ள உங்க குழந்தைக்கு நீங்க நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு வாழ்வை பற்றிய, ஒரு ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்த தவறிட்டீங்கன்னா, உங்க குழந்தை தோளுக்கு மேல வளர்ந்துட்டுனா அதன் பிறகு என்ன சொன்னாலும் கேட்காது. அப்போ நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்மை பார்த்துதான் குழந்தைகள் வளர்றாங்க. நாம் இருக்கின்ற சூழல்ல அது குறித்த ஒரு புரிதலையும், நாம் உண்ணுகின்ற உணவுகள்ல அதை பற்றிய ஒரு ஆரோக்கியமான அந்த அந்த உணவுகளையும் நம்ம சமைத்து கொடுக்கும் பொழுது அதை உண்ணுகின்ற குழந்தைகளுக்கு இதை பற்றிய ஒரு புரிதலை நம்ம ஏற்படுத்தும். சாப்பிடும் போது சாப்பிடுற சாப்பாட்டுல என்ன சத்து இருக்குன்றத கூட பேசாம ஒரு டிவியை பார்த்துட்டு, செல்ல பார்த்துட்டு, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு சாப்பாடு சாப்பிட்ட சாப்பாடு உள்ளுக்குள்ள போகுமா, இல்ல மண்டைக்குள்ளதான் போகுமா, மூளைக்குள்ள அதுக்கான ரசாயனங்களை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுமா? யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருந்துட்டு இருக்கிறோம். புதிய புதிய வியாதிகள் வந்துட்டு இருக்கு. வழக்கமா காய்ச்சலுக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் ஒரு மாத்திரையை தூக்கி வாயில பேராசிட்டமால போட்டா அடுத்த நாள் சரியாயிட்டு போச்சு. இப்ப அப்படிலாம் இல்ல. மாத்திரையை போடுறோம், ஆன்டிபயோட்டிக் போடுறாங்க, ஊசியை போட்டாலும் 10 நாளைக்கு படுக்க வேண்டி இருக்கு.
அப்படியே 2 நாள்ல சரியானாலும் அடுத்த 10 நாளைக்கு சாப்பிடுற சாப்பாடு உடம்புல சேர்றது இல்ல. அஜீரண பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ஏன்னா குடுக்கின்ற உணவுகள் வயிற்றுல ஆன்டிபயாட்டிக்ங்கிற பெயர்ல கெட்ட பாக்டீரியா மட்டும் நம்ம அழிக்கிறது இல்ல, உடம்புல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களையும் அழிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ உண்ணுகின்ற உணவுகளை சுவைக்காக மட்டுமே சாப்பிடுறோம். யோசிச்சு பாருங்க. இப்ப கவனிச்ச ஒவ்வொரு நிறுவனமும் நிறைய ஆராய்ச்சியாளர்களை கொண்டு எப்படிப்பட்ட உணவுகளை தயாரிக்கிறாங்கன்னா, அந்த சாப்பிடுற சாப்பாடு அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும். சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு மனசுக்குள்ள அது வயிறு நிறைஞ்சிட்டு இருந்த திருப்தியை ஏற்படுத்தக்கூடாது. இதுதான் இந்த ரிசர்ச்சினுடைய நோக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தியேட்டருக்கு படம் பார்க்க போகும்போது பெரிய பாப்கார்ன் கொடுத்துருப்பாங்க. லேஸ் பாக்கெட் 50 ரூபா பாக்கெட் இருக்கும். ஒரு குழந்தை கையில கொடுங்க, படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும், எடுத்து வாயில போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா வயிற்றுக்குள்ள போய்கிட்டே இருக்கும். ஆனா அந்த குழந்தைக்கு நிறைஞ்சு போச்சு போதுன்ற உணர்வு ஏற்படவே செய்யாது. கடைசியில பாக்கெட்டுக்குள்ள உள்ள கையை விட்டு மசாலாவை 2 விரல சேர்த்து சாப்பிடுற வரைக்கும் அது தோண முடிஞ்சாலும் இன்னொரு பாக்கெட் இருக்குமான்னு தேடி பார்க்கிற அளவுக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஆரோக்கியத்துக்காக இப்ப உழைக்கல. எப்படி பெரும் காசு பணம் பண்ணுவது, எப்படி தங்களுடைய தயாரிப்புகளை குழந்தைகளுடைய உணர்வுகளை மூளைச்சல்களை தூண்டி ஒரு மூளை செலவை செய்து ஒரு அடிக்ஷன் மாதிரி நமது உணவுகளை வாங்க வைப்பது, இதன் மூலமாக எப்படி மருத்துவ செலவுகளை பெற்றோர்களுக்கு ஏற்படுத்துவது, இதன் மூலமாக தனது ஆன்டிபயாட்டிக் மருந்துகளையும் ஸ்டீராய்டு மருந்துகளையும் எண்ணற்ற ஊசிகளையும் எப்படி விற்பனை செய்வது. எல்லாரும் போட்டி போட்டு மருந்து கம்பெனிக்காரன் ஃபுட் கம்பெனி வச்சிருக்கிறான். ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றது தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுற மாதிரி இந்த உணவை சாப்பிட்டா இந்த மருந்து விற்பனையாகுன்ற அளவுக்கு ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கிறோம். நாம எதுவுமே தெரியாம அசால்ட்டா இருந்துட்டு சாப்பாடு தானே, 10 ரூபா பாக்கெட்டு தானே, ஒரு 5 ரூபா பிஸ்கட் தானே, சாப்பிட்டு போட்டு இதுல என்ன இருக்கு, வெறும் காபி குடிக்கிறதுக்கு ஒரு பிஸ்கட்டை எடுத்து முக்கி முக்கி சாப்பிட்டா அது நல்லா தானே இருக்குது, சாப்பிட்டு போட்டுமே, 5 ரூபா பிஸ்கெட்ல அப்படி என்ன உடம்பு கெட்டுற போகுது. இந்த மாதிரியான ஒரு புரிதலற்ற நிலையில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு புரோட்டா வாங்கி கொடுக்க பெற்றோர்கள் பயப்படுறோம். ஆனா சாதாரண ஒரு பிஸ்கட்ல முழுக்க முழுக்க மைதாதான். அதிலும் ஒரு களிசடையான ஒரு தேர்ட் குவாலிட்டி மைதா தான். அது சாப்பிடுறதுனால எவ்வளவு கணையம் பாதிக்கப்படுதுன்றது நமக்கு தெரியல. நான் சொல்ற எல்லா பொருட்களும் வாழ்க்கையில தொட்டு கூட பார்க்காதீங்க, டேஸ்டே பண்ணாதீங்கன்னா சொல்லவே செய்யல. திரும்ப திரும்ப சொல்ல, ஆசைக்கு எங்கேயோ போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு ஆசைக்கு என்னைக்காவது சாப்பிடுங்க. ஆனா பெரும்பாலான நேரங்களில் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. நல்ல உறக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. உடற்பயிற்சி செய்து உடம்புல இருந்து அந்த கழிவுகள் வியர்வையின் மூலமாக வெளியேறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. குழந்தைங்களை அவுட்டோர் கேம்ஸ் ஆடுறதுக்கு என்கேஜ் பண்ணுங்க. 4 பேர் இருந்தா 4 பேர் 4 செல்ல வச்சுக்கிட்டு செல்லுக்குள்ள பார்த்து பார்த்து கண்ணு கெட்டு போகிறதுக்கு உடம்பு ஆரோக்கியமாக உடற்பயிற்சி ஒரு திடமாக நல்ல உறக்கத்தோடு இருந்தால் மட்டும்தான் இனி வருகின்ற காலத்துல ஆரோக்கியமாக வாழ முடியும். அதனால சர்க்கரை நோய்ங்கிறது நிச்சயமாக நாம் களையப்பட வேண்டியது அவசியமானது. இன்றைய காலகட்டத்திற்கு ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நம்ம இருக்க வேண்டிய நிலையில பெற்றோர்களாகிய நாம இருந்துட்டு இருக்கிறோம். அதற்கு ஜேகே பாரம்பரிய உணவுகள் பெரும் அளவில் உங்களுக்கு துணை நிற்கும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சேலஞ்ச் எடுத்துட்டு, வழக்கமா 10 வருஷமோ 20 வருஷமோ நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்க கூட பரவாயில்ல, அதனோடு சேர்த்தே நீங்க வழக்கமா நீங்க எடுத்துட்டு இருக்கிற மாத்திரைகளோடு சேர்த்து டிஎம் ஸ்பெஷல் கேர், நம்மளுடைய ஃப்ரீடியம் டிஎம் ஸ்பெஷல் கேப்சியூல் தாராளமா எடுங்க. உடம்பு நரம்பு பலகீனமா இருக்கா, ஃபைப்ரோகால் ஸ்பைருலா சேர்த்து எடுத்துக்கோங்க. டீ காஃபி அவாய்ட் பண்ணுங்க, காஃபியும் எடுத்துக்கோங்க. ஒரு மாதத்துல உங்களுக்கு மாற்றம் கிடைச்சா சந்தோஷமா நீங்க கட்டுப்படுத்துற மாத்திரைகளை குறைத்து படிப்படியாக இயற்கையான வாழ்வியலுக்கு திரும்புவதற்கு ஜேகே பாரம்பரியா உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறதுன்ற வாழ்த்துக்களோடு இன்றைய நிகழ்வில் பொறுமையாக இருந்து கண்டுகளிக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஜேகே பாரம்பரிய குடும்பத்தின் சார்பாக மீண்டும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம். நன்றி. தேங்க்யூ சார். உண்மையிலே இந்த கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் ரொம்ப அற்புதமா, மருத்துவம் மட்டும் இல்ல, எப்படி சமூகத்துல நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். ஸோ சர்க்கரை வியாதிங்கிறது இப்ப எல்லாருக்குமே ப்ரீ டயபெட்டிக்கா இருந்தா கூட யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில ஒரு பயமாயிடுச்சு, எனக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னு. அப்படி இல்லாம இது ஒரு நிரந்தரமே அல்ல, மாற்றக்கூடிய உணவுகளாக நாம பயன்படுத்துற, அதுவும் நம்மளோட ஜேகே பாரம்பரியால அற்புதமா இருக்குங்கிறது எங்களுக்கு நிறைய விளக்கங்களோட சொன்னீங்க. ஸோ இணைப்பில் இணைந்திருக்கிற எங்க எல்லா உறவுகளின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த மீண்டும் ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயம் இணைப்பில் இருக்கிற உறவுகள் யாருக்காவது இது சார்ந்த சந்தேகங்கள், இன்னைக்கு நடந்த இந்த சர்க்கரை வியாதிகள் குறித்த தகவல்களுக்கு நம்மளுக்கு சந்தேகங்கள் இருந்தா நம்மளோட கேள்விகளை ஒரு 2-3 நபர்கள் பகிரலாம்.
ஓகே. ஓகே சார். கிட்டத்தட்ட நல்லது. எங்களுக்கு சேட் பாக்ஸ்லயே ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கிறீங்க. லோ சுகர் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்லியிருக்கீங்க. சிம்பிளான விஷயம். நம்ம எஸ். சுகர்ங்கிறது நம்ம உடம்புக்கு எனர்ஜி, சரிங்களா? அந்த எனர்ஜி நம்ம உடம்புல பயன்படுத்த முடியாம இல்லைன்னா என்ன ஆகும்? எனர்ஜி சுத்தமா போயிடும். அப்ப எனர்ஜி சுத்தமா போயிடுச்சுன்னா தலைக்கு தேவையான ரத்த ஓட்டமே கிடைக்காது. ரத்த ஓட்டம் கிடைக்கலன்னா மூளை செயல்பட முடியாது. அதனால என்ன ஆகும்? மூளை நம்மளை காப்பாத்துறதுக்காக நமக்கு மயக்கம்ன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி நம்மளை கீழே தள்ளும். கீழே தள்ளும்போது இருக்கிற ரத்தமும் தலைக்கு போய் ஏதோ ஓரளவுக்கு திரும்பவும் ஆசுவாசமாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ ரத்த ஓட்டம், ரத்த சுழற்சிகள் பாதிக்கப்பட்டு ரத்த அழுத்தத்துல பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது உடம்பு ரொம்ப தளர்வா, ரொம்ப சோர்வா, மனம் ரொம்ப ஒரு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல். இந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஏதோ கிராமத்துல கேட்டா செய்வேன்னு வச்சுட்டாங்களோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படுறது வந்து லோ சுகருடைய முக்கியமான ஒரு அறிகுறியா இருக்கும். ஓகே, உங்களுடைய சேட் பாக்ஸ் அந்த கேள்வி பார்த்தேன். நன்றி. வேற கேள்விகள்? ஹவு டு அவாய்ட் த யூரினரி இன்ஃபெக்ஷன் டியூ டு த டயாபெட்டிஸ்? கண்டிப்பா இதை அவாய்ட் பண்றதுக்கு நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அவாய்ட் பண்ணணும்னா யூரின் மூலமாக அந்த குளுக்கோஸ் வந்து தேவையில்லாம வெளியேறுவதை தவிர்க்கணும். அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவுகளை சாப்பிடணும். நல்ல மென்று சாப்பிட்ற உணவுகளை எடுத்துக்கணும். முக்கியமா நல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னதான் சாப்பிடுறது, என்னதான் சாப்பிடுறதுன்னு சொல்றதை விட நல்ல அசைவ பிரியர்களா இருந்தீங்கன்னா டெய்லி 2 முட்டை 3 முட்டை சாப்பிடலாம். ஹார்ட்டுக்கு பிரச்சனை வராது, கெட்ட கொழுப்பு ஏற்படாது. நீங்க 5 இட்லி சாப்பிட்றதை விட 3 முட்டை சாப்பிடுறது உடலுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியம் தருகின்ற வகை. சார் நான் நான்வெஜ் தொட மாட்டேன் சார், பியூர் வெஜிடேரியன் சொல்றவங்க நல்ல சுண்டல், நல்ல சிறுபயிறு, இந்த மாதிரியான அந்த சுண்டல் வகைகளை, இந்த கொட்டை வகைகள், நம்மளுடைய பாதாம் பிஸ்தா போன்ற கொட்டை வகைகளை நம்ம எடுத்துக்கலாம். நல்ல முளைகட்டிய தானியங்களை பயன்படுத்திக்கலாம். முக்கியமா தட்டுல நல்ல கருப்பு உளுந்துலாம் சேர்ந்து இந்த மாதிரியான கொள்ளு, எள்ளு, இந்த உணவுகள்லாம் நிறைய பயன்படுத்துவதற்கு பழகணும். இது வெறும் வெள்ளையாட்டு இருக்கிற உணவுகளை மட்டும் தவிர்க்கணும். முக்கியமாக இரவு உணவுகளை நைட்டு கண்டிப்பா, ஏன்னா நம்மளுடைய இன்சுலின் சுரப்பானது பகல் நேரத்துல நம்ம உடம்புல சிறப்பாக செயல்படும். இரவு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் மெலட்டோனின்ங்கிற தூக்கத்துக்கான ஹார்மோன் தான் இருக்கும்போது இரவு யாரெல்லாம் 7-8 மணிக்கு மேல அதிகமான உணவுகள் சாப்பிட்றோமோ நமக்கு சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்க்கணும். அப்ப இது தவிர்த்தாலே யூரினரி இன்ஃபெக்ஷன் நிச்சயமாக சரி செய்யப்படும். அடுத்த கேள்வி கனக சபாபதி சார் கேட்டிருக்கிறாங்க. பழச்சாறுகளை சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளலாமா? பழச்சாறுகள் எடுத்தாச்சுன்னா ஈஸியா வயிற்றுக்குள்ள போயிடும். நம்ம சொல்றோம் எந்த உணவா இருந்தாலும் கொஞ்ச நேரம் வாயில இருக்கணும், உமிழ்நீரோட கலக்கணும்னு நம்ம சொல்றோம்ல. அப்போ நம்ம பழங்களை நன்றாக மென்று சாப்பிடுறது நல்லது. கொஞ்சம் துவர்ப்பு சுவையோடு கூடிய பழங்களா ஒரு காவட்டா எடுத்துக்கிறது நல்ல பலன் கொடுக்கும். இல்ல நல்ல கனிஞ்ச பழம் தான் சாப்பிடுன்னு சொல்றவங்க சாப்பாட்டுக்கு ஒரு 1.5 மணி நேரம் முன்னோ பின்னோ பழங்களை நன்றாக சுவைச்சு சாப்பிடுங்க. சார் எனக்கு கடிக்கிற அளவுக்கு எல்லாம் பல்லு இல்லை சார், நான் ஜூஸ் குடிக்கலாமான்னு கேட்கிறவங்க பழச்சாறு எடுத்து அந்த ஜூஸ்ல இந்த பச்சை பால், இந்த சீனி இதெல்லாம் ஆட் பண்ணாம பழ ஜூஸ் போடுங்க. அதுல ஒரு ஸ்பூன் டம்ளர்ல விட்டுட்டு அந்த ஸ்பூன்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வாயில வச்சு சப்பி 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 ஒரு சூடான காஃபி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குடிப்போமோ அந்த மாதிரி ஒரு கப்பு பழச்சாற ஒரு 1/2 மணி நேரத்துல 3/4 மணி நேரத்துல சாப்பிட்டோம்னா அது மிகச்சிறந்த வகையில உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கும். சோ அடுத்த கேள்வி கீதாலட்சுமி கேட்டிருக்கிறீங்க சேட் பாக்ஸ்ல. லோ சுகர் வராம இருக்க என்ன பண்ணணும்? ஹை சுகர் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியாச்சுன்னா லோ சுகர் வராது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல நம்ம உடம்ப நம்ம பேலன்ஸ் பண்றது இன்றைய நிகழ்வை சொல்லிட்டு இருக்கிறோம். சாப்பிட்ற சாப்பாடை ப்ராப்பரா மென்னு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி சின்ன சின்ன பயிற்சிகள் செஞ்சு இரவு உணவை 7 மணிக்கு 7:30க்குள்ள முடிச்சுட்டு கொஞ்சம் நிம்மதியா தேவையில்லாத அந்த சிந்தனைகள், கவலைகள், பயம், பொறாமை உணர்வுகள் எல்லாம் குறைச்சிட்டு மகிழ்ச்சி, பிரார்த்தனை, அன்பு, நன்றி உணர்வெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டோம்னா உங்களுக்கு ஹை சுகரும் வராது, லோ சுகரும் வராது. ரிலாக்ஸா ஹாப்பியா நம்ம இருக்கலாம். சரியா, பரவாயில்ல. இன்னைக்கு சேட் பாக்ஸ்ல கொஞ்சம் கேள்விகள் வந்திருக்குது. மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். எங்களோட சந்தேகங்களுக்கும் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்துட்டீங்க. ஸோ மீண்டும் ஒரு இணைப்புல இன்னும் புதிய தகவல்